கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து இவ்வாறாக கூறியிருக்கிறார். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. என் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நாம் நிந்திக்கப்படும் பொழுது, துன்பப்படும் பொழுது, பலவிதமான தீமையான மொழிகளினாலும் பலவிதமான பொய்களினாலும் நம்மை நிந்திக்கும் பொழுது, நம்மை துன்பப்படுத்தும் பொழுது, பறைசாட்டும் பொழுது, நாம் கர்த்தர் இயேசுவுக்குள் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறது இங்கு நாம் பார்க்கின்றோம். 12வது வசனம் இவ்வாறாக கூறுகிறது. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கூறுகிறார், சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நிந்திக்கப்பட்டீங்களா? உங்களை துன்பத்துக்கு உட்படுத்துகிறார்களா? சதி செய்கிறார்களா? மோசம் பண்ணுகிறார்களா? ஏமாற்றுகிறார்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறும்பொழுது நமக்கு மிகுந்த பலன் எங்கு இருக்கும் என்றால் பரலோக ராஜ்யத்திலே இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு மிகுந்த பலன் தர அவர் வல்லவராக இருக்கிறார். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், சோர்ந்து போகாமல் முன்னேறுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவாராக. ஆமென்.